இவர்கிட்ட என்னப்பா பேச்சு? அவர் நம்மள அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் செவட்ல ஒண்ணு கொடுங்கப்பா. ஆதிரா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுக்குப்பா அமைதியா இருக்கணும்? நாம என்ன தப்பு பண்ணனும்? இவர் வாய்க்கு வந்தபடி அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காரு. போத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அடிக்கீங்களா இல்ல நான் அடிக்கட்டுமா? ஆதிரா, சும்மா இரு ஆதிரா. அவன் சொல்லல என்ன தப்பு இருக்குது? சும்மா என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாதுல்ல? சரி ஆதிரா, கொஞ்சம் பொறுமையா இரு. இது குடும்பத்துக்கு ஆவாது போலுக்க. சரியான தாடவியா இருப்பா போலுக்க. யோ, வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தே. எங்க அப்பா அடிக்க வேண்டாம், நானே அடிச்சிருவேன். நல்ல லட்சணமா புள்ளைய வளர்த்திருக்கிற. ஐயாவா ஏதோ சின்ன புள்ள. அவ சின்ன புள்ள ஏதோ தெரியாம கோத்துல பேசிட்டு இருக்கா. சின்ன புள்ள இவா சின்ன புள்ள. அதான் என் புள்ளைய மாய்க்கு நைட்டு 10 மணிக்கு யாருமே அளவில்லாத இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலோ இந்த நீங்க தானே பக்கத்துல வந்து நிக்கமே, இதை விட நெருக்கமா. ஆமா, நான் பேசுறேன். அதுல என்ன தப்பு இருக்குது? எனக்கு அவங்கள தெரியும், அதனால நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நல்ல புள்ள வளர்த்திருக்கிறே லட்சணமா. இதுக்கெல்லாம் நீ உசுரோட இருக்கிறது பாரு. பாருங்க, தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. நீங்க இப்பெல்லாம் பேசுனது பொண்ணுக்கு தெரிஞ்சது உண்டில நாக்கிடுவான். ஆமாமா, இவ மயக்கத்துல இருக்காமல்ல, உண்டில நாக்கதானே செய்வான். ஐயா, நான் உங்ககிட்ட வந்து பேசலாம் தான் இருந்தேன். மறுபடி பேசலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. என்னையா தப்பு தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை ஆளாக்கி வச்சிருக்கேன். நீங்க ஈஸியா கொத்திட்டு போயிட்டீல. அப்பா, இவர் போய் சொல்றாருப்பா. இவர் ஒண்ணு அவர் ஆளாக்கல. அவர்தான் இவர் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, பாக்கணும்ல. 3 வேளை சோத்து போட்டு படிக்க வச்சோம்ல, பாக்கணும்ல. அதுக்கு மேலேயே அவர் தந்துட்டாரு. இது வெறும் பணப்பை பிடிச்சவருப்பா. அப்பா, இவர் அப்பாவே இல்லப்பா. ஆமா, உன் காலடியே தஞ்சம் இருக்காமல்ல, இப்படிதான் சொல்லி கொடுப்பேன். ஆமா, அவரே என் காலடியே தஞ்சம் தான் இருக்காரு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? தள்ளுங்கப்பா, இவரா இன்னைக்கு நானானு பார்க்கணும். விடுங்க விடுங்க. ஆதிரா, வேண்டாமா. ஆமா, பேசணும். நைட்டு 10 மணிக்கு பேசுவோம், 12 மணிக்கு பேசுவோம். என்ன தப்பு இருக்குது? எனக்கு உரிமை இருக்குது. அவர் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆமா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, போங்க. ஓ, அந்த நிலவருக்கு போயிட்டா நான் சும்மா விட மாட்டேன். ஓ, நாங்களும் சும்மா விட மாட்டோம். சரியான வாயாடி. ஓ, அந்த ஊமை கொட்ட பையன் நம்ம தான் ஊமையா இருக்கோம். பிடிக்கல வாயாடி அப்படி பொண்ணு பிடிச்சிருக்கான், அப்படிதானே? ஐயா, அவ சின்ன பொண்ணியா, விவரம் தெரியாம பேசுறா. இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் கெஞ்ச கூடாதுப்பா. நம்மள பேசுறதுக்கு இவங்களுக்கு என்னப்பா ரைட்ஸ் இருக்குது? ஏன்பா, ஏன் பேசுற? என்ன தப்பு? ஏன் உங்களுக்கு தெரியாது அவர் பேசுவாருன்னு? நான் என்ன தெரியாமலப்பா பேசுனேன்? எல்லாருக்கும் தெரிஞ்சதானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, ஆனா அவருக்கு அது புரியல. அப்பா, அதுக்கு நாம எதுவும் பண்ண முடியாது. அவருடைய சிந்தனைக்கு நாம பொறுப்பு கிடையாது. அவர் நம்ம தப்பு தப்பா நினைப்பாரு, அதுக்காக நாம வருத்தப்படணுமா? அது அவர் பிரச்சனை, நமக்கு இல்ல. அத இவரை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்கப்பா. ஆமா, என் புள்ளைய முழுசா எடுத்துக்கிட்டீங்க. ஐயா, அப்படிலாம் இல்லையா. அப்படி யாராவது பண்ணுவாங்களா? ஆதிரா, நீ உள்ள போ. அப்பா, இவர் உங்களை மோசமா பேசுவாருப்பா. நான் பாத்துக்கிட்டேன், நீ உள்ள போமா. என்ன, மாமா நம்ம கூட கிளம்பினாரு, இன்னும் வரல. 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுதே. இன்னத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணுமே. மேடம், மேடம், சார், கஜேந்திர சார் ஏதோ போன் அடிச்சாரா? என்ன, மாமனார ரொம்ப துரி விசாரிச்ச மாதிரி இருக்குது. இவன் ஒருத்தன் இல்ல, என் கூட தான் கிளம்பினாரு. 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வரலையே. இல்லையே சார், எதுவும் போன் எதுவும் பண்ணலையே. போன் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப் வருது. நான் நெட் பாத்துட்டா. இல்ல, வந்துருவாரு. என்ன, ரொம்ப மும்பரமா தேடுதியே, எதுக்கு? இல்லடா, காலையில ஆதிரா சமைச்சிருந்தா. சொல்லத கேளுடா. சொல்லு. சமைச்சிருந்தா சாப்பிட்டு போக சொன்னா, எனக்கு டைம் இல்ல, அதான் கொடுத்து விட சொன்னேன். மாமாவும் கொண்டுட்டு வரேன்னு சொன்னாரு. அப்ப மாமா தெல்ல, மாமா பொண்ணு கொடுத்து உள்ள சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எட்டமா சரியா அடிச்சாங்களே. இல்ல, 5 நிமிஷம் தான் ஸ்டேஷன். இல்ல, இன்னும் வரலையே, அதான். ஏன் புலம்பிக்கிட்டு சார், ஒரு எட்டு பாத்துட்டு வந்துட வேண்டியதானே? ஏண்டா, ஆதிரா சமைச்சு அது நீ சாப்பிடவாடா? ஏன் சார்? அவளுக்கு தெரிஞ்சது மேகி மட்டும்தான். அந்த மேகியும் கண்றாவியா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? அந்த பொண்ணு சமைக்காதா? ஸ்டவ் பத்த வைக்கதே இப்பதான் படிச்சிருக்கா. அப்ப சார் தான் இல்ல. வேற வழி. நீங்க 2 பேரும் என்ன சொல்லிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இல்ல சார், சும்மா. வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு நான் ஒண்ணு விரும்பலையே. காலத்துக்கு அவ கூட சந்தோஷமா வாழணும் தானே விரும்பினேன். சூப்பர் சார். அவ எப்படி சமைச்சாலும் அது எனக்கு அமுதம் தான். எனக்காக சமைச்சேன்னு சொன்னா பாரு, அது போதும். அவ சமைக்கட்டாலும் பரவாயில்ல. இன்னொன்னு, அவருக்கு என்ன தெரியுதோ அதை தான் செய்ய முடியும். தெரியாததை செய்யன்னு சொன்னா எப்படி தெரியும்? இவ்வளவு பேசுறியா, நீ சமைச்சிருவா? நான் எப்படிடா? அது எப்படிடா? உனக்கு தெரியல மட்டும் தெரியல, அந்த பொண்ணுக்கு தெரியல மட்டும் அது குற்றமா? வரும், அவளுக்கு நல்லா சமைக்க வரும். இனிமேல் கிண்டல் பண்ணல. கொடுத்து வச்சவ ஆதிரா. ஆனந்திக்கு சமைக்க தெரியுமா? நான் கேட்கவே இல்லையே. சந்தேகமே வேண்டாம்,
ஆளிலாம் அந்த பொண்ணு தானா வீட்டுல. ஆனா உங்களுக்கு இங்க மச்சம் இருக்கு சார். நீங்க வேற உடம்பு ஃபுல்லா எனக்கு மச்சம் தான். அது என்னமா உண்மைதான். அந்த பொண்ணு வீட்டுல அத்தனை வேலையும் பாக்குமா சார். அது மட்டும் இல்ல வாய்க்கு ருசியா நல்லா சமைப்பாளாம். அப்படியா? அப்ப இதெல்லாம் தெரியாதே. நான் கேட்கல. நல்ல சார் போங்க சார். சீரியஸாவே நான் அவகிட்ட இதை கேட்கல. அதே உங்க நல்ல குணத்தை காட்டுது. பரவாயில்ல சார், நல்லா இருக்குது என்ன உங்க குணம் சார். சத்தமா சொல்லிடாதீங்க, என்ன அடிச்சு போடுவாங்க. அட போங்க ஏட்டமா. சரி, அந்த 9 நம்பர் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. ஐயா, நீங்க என்ன சீரு கேக்குறீங்களோ அதை நான் தாராளமா செய்யறேன். என்ன இத பத்தி பேசாதீங்க. பொண்ணு தரைக்கு தெரிஞ்ச ரொம்ப கோபப்படுவான். இல்லம்மா, பொண்ணு தர கூட என் பொண்ணு எப்படியாவது வாழணும். அவர் கூட வாழ்ந்தா மட்டும்தான் என் பொண்ணு பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருப்பா. என் பொண்ணை புரிஞ்சுக்கிட்டவர்னா இந்த உலகத்துல அவர் மட்டும்தான். பார்த்தாலம்மா, அவ எப்படி சமைப்பான்னு தெரிஞ்சோம் அது அக்கறையோட கொடுத்து விட சொன்னவரு. யாருமா இந்த காலத்துல இப்படி இருப்பா? நான் யாருக்கு செய்ய போறேன்? என் மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கு தானே. ஆனா இதெல்லாம் பொண்ணு தரைக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, சின்ன ஆதிர சம்மதம் சொல்லல. அவ சம்மதம் சொன்னாலும் சரி, சொல்லாம போனாலும் சரி, பொண்ணு தரதான் என் வீட்டு மருமகன். அவர் தான் இந்த வீட்டு தோணு. பொண்ணு தரை தர வேற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகன வரதுக்கு தகுதியே இல்ல. ஆதிரா ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, பொண்ணு தரையும் வேற பொண்ணு எடுத்து பார்க்க மாட்டாரு. நானும் இனி வேற மருமகனை பார்க்க போறது கிடையாது. சரிதானே, இருந்தாலும் என் சொத்து மொத்தம் அத்தனையும் கொடுத்தாது என் மருமகனை நான் சொந்தமாக்கிக்குவேன். இது வெறும் அழிஞ்சு போற சொத்து தான், அழியாத சொத்து என் மருமகன். இந்த சொத்தை எப்படி வேணா சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனா என் மருமகனை நான் இழந்துட்டா பொண்ணு தலை மாதிரி தேடி போனாலும் ஒரு பையனை பார்க்க முடியுமாமா? இழக்கலாமாமா? சரிதானே, இருந்தாலும் ஆதிரா அவ கடக்கா. அவ முட்டாள்தனத்துக்கு நான் நல்ல பிள்ளைய இழக்க முடியாது. ஐயா, உங்களுக்கு என்ன சீர் வேணுமோ அதை தாராளமா கேளுங்க. உங்க பிள்ளைய மட்டும் என்ன கொடுத்துருங்க போதும். ஈஸியா சொல்லிட்டீல. அவனை காலத்துக்கு வச்சிருந்தா எனக்கு காலத்துக்கு சொத்து தான். தங்க முட்டை விடுற வார்த்தை ஒரே நாள தாங்கன்னு கேட்டா, ஐயா நீங்க என்ன கேட்டாலும் நான் தாரேன். எனக்கு பொண்ணு தர மருமகனா வரணும். அது எப்படி முடியும்? ஐயா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரதுக்கு ரெடியா இருக்க. ஐயா என் சொத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க. என் மருமகனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க போதும். ஆஹா, எதிர்பார்த்ததை விட இந்த பையலுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கும் போலுக்க. நான் என்ன பெருசா கேட்டுருவேன்? பெரியவளுக்கு ஒரு 5 பவுன் பாக்கி, சின்னவளுக்கு ஒரு 8 பவுன் பாக்கி, அப்புறம் 3வது உள்ளவளுக்கு 30-40 பவுன் போடுவேன். லாஸ்ட் உள்ளதுக்கு 40 பவுன், 80, 85, 1 கிலோ தங்கம் வரும் பாத்துக்கங்க. 1 கிலோ தங்கமா? 1 கிலோ என்னையா, 1.5 கிலோ தங்கம் தாரேன். 80 கிலோ தங்கமே எனக்கு வரப்போகுது. இது ஏமாத்திரம். அண்ணே 1 கிலோனே. பரவாயில்லம்மா, நீங்க 1.5 கிலோ கொடுத்துருவிய. உங்க வசதி வாய்ப்பா பார்த்தா தெரியுதா? இங்க பாருங்க, உங்களுக்கு கிடைச்ச மருமனை மாதிரி எனக்கு மருமகன் கிடைக்கல பாத்துக்கங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வர போற யாமவே அதான் உங்க மருமவன் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுதான், பொறுப்பு உள்ளவன். காலத்துக்கு இனி உங்களுக்கு தான் சம்பாத்தியம் பண்ணி போட போறான். ஆனா என் வீட்டுக்கு வந்திருக்க கூறுகட்ட மாப்பிள ஒரு வேலை வெட்டி கொண்டுக்கும் போக மாட்டுக்காரு பாத்துக்கங்க. ரொம்ப நாளா ஒரு டிராக்டர் எடுத்து கொடுங்க மாமா, உங்க பிள்ளைய கண்கலங்காம வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாப்ல. மூட்டை கிட்ட தூக்கிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாவ. ஒரு டிராக்டர் ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. சரிங்கய்யா, ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்துருவேன். அவ இருக்குது ஓட்டு வீடு பாத்துக்கங்க. என் மொவ ஒரே நச்சரிப்பு. ஒரு மட்டுவா போட்ட வீடு கட்டணும், மட்டுவா போட்ட வீடு கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்பா 3 லட்சம் ரூபாய் தாங்கன்னு. என்கிட்ட எங்க இருக்குது? 5 லட்சம் ரூபாய் தாரையா. ஏன் 2வது மருமவன் இல்ல? அவரு கூறுகிட்டவரா? அவரு கொஞ்சம் உழைப்பாளி தான் பாத்துக்கம்மா. அவரு இப்ப இந்த கார் எடுத்து விட்டா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு ஓடுன்னு சொல்றாரு பாத்துக்கங்க. அத அந்த மஞ்சள் போடு வச்சு டூரிஸ்ட் வண்டி. ஆமா, அதுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் கார் எடுத்து விட்டா காலத்துக்கு கொஞ்சம் பொழைச்சுக்கிடுவேன்னு சொல்றாவ. சரி, நான் எடுத்து கொடுக்க. பொண்ணு தரைக்காக இவ்ளோ செய்றாங்களே. அப்புறம் 3வது பிள்ளைக்கு இப்பதான் பாத்துட்டு போயிருக்கா பாத்துக்கங்க. அதாவது பொண்ணு எடுத்துட்டு பொண்ணு கொடுக்கறதா இருந்துச்சு. இந்த பையன் தான் உங்க மாவுல மனசுல வச்சுக்கிட்டு தானே அந்த பிள்ளை கட்ட மாட்டேன்னு இருக்கான். ஆமாயா. இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா அவிய கூட கொஞ்சம் சீர்திருத்தத்தை கேட்காவ பாத்துக்காங்க. அந்த கல்யாண காட்சி செலவு கிழவனு பாத்தீங்கன்னா 25 லட்சம் வந்து நிக்கும் பாருங்க. மொத்தமா 1 கோடி ரூபாய் தாரேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. அப்புறம் 2-3 வயலு ஒத்திக்கு வச்சிருக்கேன். ஆமாமா, அதை வச்சு திருப்பிக்கிடுதே. 3வது பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். அது எங்க வேலை இல்ல. இல்ல, பணம் இருந்தாலும் தானே வந்துருமே. ஐயா, நான் 1.5 கோடி ரூபாய் 1.5 கிலோ தங்கம் தாரேன். பொண்ணு தலையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. இவ்வளவு சொல்றதுக்கு அப்புறம் நான் எப்படி தராம இருப்பேன்? வச்சுக்கோங்க. அந்த பையல வளர்த்ததுக்கு இவ்வளவு நமக்கு வேணும் பத்தியல. நான் இவ்வளவு தருவேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைன்னு உரிமை கொண்டாடக்கூடாது. அவர் எனக்கு சொந்தமாகணும். அவரே இந்த வீட்டு வாரிசு. எங்க எவ்வளவு கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஆனா நீங்க சொன்ன 1 ரூபா குறைய விடாது பாத்துக்காங்க. 1 ரூபா குறையாது, நீங்க நிம்மதியா போலாம். அதுக்கப்புறம் 50,000 ரூபாய் கூட 20,000 ரூபாய் கூடன்னு ஓயாம வந்து என் மாப்பிள்ளை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. என் மாப்பிள்ளைக்கு நீங்க எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்க கூடாது. அவர் நிம்மதியா இருக்கணும். இவ்வளவு பாசமா? இனி அவர் எங்க நீங்க தொந்தரவு பண்ணதை பார்த்த? இல்ல, நீங்க எவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு தொந்தரவு பண்ண போறேன்? போங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வாங்க. நான் இடத்த ரெடி பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நல்லதையா. புள்ளைய ஒழுக்கமா வளர்க்கட்டாலும் சொத்து சொங்க நல்லா வளர்த்து வச்சிருக்கிய. இவெல்லாம் ஒரு மனுஷன். அட பாவமே. ஏமா, இது வெளியில யாருக்கும் பொண்ணு திரைக்கு மட்டும் தெரிஞ்சது
என்னம்மா சொல்ற? அவன் ஆதிரா மட்டும்தான் நேசிக்கிறான். இதெல்லாம் இல்ல, அவனுக்கு மட்டும் இதெல்லாம் கொடுத்துதான் ஆதிரா நம்ம கிட்ட வந்திருக்கான்னு தெரிஞ்சதே ஆதிராவையே வேண்டாட்டு போயிடுவான். பாத்துக்கங்க. இல்லம்மா, இல்ல, அது யாருக்கும் தெரிய வேண்டாம். என் மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் மாப்பிள்ளை எனக்கு சொந்தமாகணும். இப்ப ஆல்ரெடி அவன் உங்களுக்கு தான் சொந்தமா இருக்கான். அது உங்களுக்கு தான் புரியல. இவர் என்னதான் பண்ணாலும் சரி, அவன் ஆதிரா விட்டு போக மாட்டான். அவரு பூச்சாண்டி தனத்துக்கெல்லாம் இவன் பயப்பட மாட்டான். அவன் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறது ஆதிரா மட்டும்தான். ஆதிராவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். நீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னு. இல்லம்மா, 50,000 கொடு 20,000 கொடுன்னு என் மாப்பிள்ளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பாவம், அந்த மனுஷன் நிம்மதி இல்லாம இருக்காரு. நான் கொடுத்தா வாங்க வரா. அதான் ஒரேடியா செட்டில் பண்ணி அனுப்பிடலான்னு பாக்குறேன். சரிண்ணே, 1.5 கிலோ தங்கம் 1.5 கோடிக்கு எங்க போவீங்க? என் பொண்ணுக்காக சேர்த்து வச்ச நகை நட்டு கொஞ்சம் இருக்குது. எப்படியும் பொண்ணுத்தர என் பிள்ளைகிட்ட இருந்து எந்த நகை நட்டு எதிர்பார்க்க மாட்டாரு. பார்த்தல இவ்வளவு கஷ்டத்துல என் பிள்ளைக்கு எவ்வளவு சேர்த்து செஞ்சாருன்னு. அப்பேற்பட்டவர் என் புள்ள நகையை விரும்ப மாட்டாரு. அது இங்கே போய் சேரட்டும். 1.5 கோடி ரூபா என்கிட்ட ஒரு தோட இருக்குது. அதை நான் வித்துக்கிடுறேன். மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சுதா நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாமா? விக்கி மோப்பம் பிடிச்சிருவான். ஐயோ, அந்த முரட்டு பையில சமாளிக்க தான் பெரும் பாடு. அப்பா, என்னம்மா? என்னங்க, அவங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன், கொண்டு கொடுத்துருங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு போனது சொல்லுங்கப்பா. முதல்ல இவரை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க. அப்பெல்லாம் பேசாதம்மா. அப்பா, எனக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கலப்பா. ஆதிரா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு இவரை பிடிக்கலப்பா. சரி, நீங்க சாப்பாடை வாங்கிட்டு போங்க. அவன் உங்களை தேடிட்டு இருப்பான். நான் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. சமைச்சு வச்சிருக்கியா? என்ன சொன்ன? ஆமா, சமைச்சு வச்சிருக்கேன், கொடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. கொடுங்க கொடுங்க. என்னமோ பண்ணி வச்சிருக்கா, வாங்கிட்டு போங்க. அப்படி பொண்ணு தர மனசு குளிந்துரும். இன்னைக்கு அவனை கையிலே பிடிக்க முடியாதே. அது எப்படின்னா இந்த நிலைமையில உங்களால சிரிக்க முடியுது? அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுதோ? யார்ட்டையும் சொல்லிடாதம்மா. சரிம்மா, கொண்டா, மாப்பிள்ளை கொண்டு கொடுத்துருதே. அப்பா, பொண்ணு தர கிட்டப்பா. எல்லாம் ஒண்ணுதான், குடு. எப்பா, போனல சாப்பிட சொல்லிருங்கப்பா. சரிம்மா தங்கம், கொடு. அப்பாக்கு இருக்கா? நீங்க வீட்லயே சாப்பிட்டுருங்கப்பா. அவசரப்பட்டு ஒன்றரை கொடுக்க முடிவு பண்ணிட்டியே. ஒரு சுவாறு கொடுக்க மாட்டேக்கா. அடைய மருமனுக்கு கொடுத்துட்டால போதும். அப்பா பாசம், அப்பா பாசத்துக்கு இடே இல்லல இந்த உலகத்துல. பெத்த புள்ள சந்தோஷமா இருந்தா போதும். தனக்குள்ள 1000 வலி இருக்கும். ஆனா புள்ள சந்தோஷமா இருந்தா போதும். இதை விட எனக்கு என்னம்மா வேணும்? அது ஏன் உசுறு, ஏன் நகலு. அதை கஷ்டப்பட விடுவேனா? நான் என்ன போகும்போது எல்லாத்தையுமே கொண்டுட்டு போறேன். என் பிள்ளை சந்தோஷமா வாழட்டும். நல்லா உழைப்பேன், ராப்பகலாம் உழைப்பேன். என் பிள்ளைக்கு இல்லாததா? அப்பா, கிளம்புங்கன்னு சொன்னேன்ப்பா. இதோ செல்ல குரங்கு. போங்கண்ணே. அப்படியே உங்க அப்பாக்கு ஒரு கேரியல் கொடுத்துருக்கலாமே. கொஞ்சம் தான் சமைச்சேன். ரொம்ப கோவமா இருக்கியோ? ஆமாத்த, அவரை ஒரு அடி அடிக்காம விட்டுட்டேனே, எனக்கு கோவமா வருது. அடிச்சிருந்தா அப்பமே தரதறிக்க ஓடி இருப்பாரு. தப்பு பண்ணிட்டேன். ஆமாத்த. ஆனந்தி ஆனந்தி ஆனந்திதான் உயிரே உயிரே அழைத்ததென்ன. இப்ப மட்டும் என் ஆனந்தி என்ன பார்க்க வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன அம்மா பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என் ஆனந்தியை நினைக்கும் போதே மனசுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ சிரிப்பு என்ன, அவ பேச்சு என்ன, மணிக்கணக்கில் ரசித்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்ன முடியலையே. அவ முகத்தை நினைச்சு பார்க்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காலத்துக்கு அவ கூட வாழ போறேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா. ஆனந்தி ஆனந்தி ஆனந்திதான். ஏதாவது மேகி கிளம்பி இந்த கலர் கலரா டப்பா இருக்குமே, அதுல கொடுத்து விடுவான்னு பார்த்தா பெரிய கேரியில கொடுத்து விட்டுருக்கா. ஏ விக்கி, அத்தி சமக்க முடியாம சமைச்சு வராத சார். என் மருமன் எங்க? இப்பதான் நீங்க கொண்டு வர சாப்பாட்டுக்காக விழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருந்தான். அது நம்ம வீட்டு மருமகன், கொஞ்சம் மரியாதை பேசுடா. சார் இப்பதான் விழி மேல் விழி வைத்து காத்துட்டு இருந்தாரு. இப்பதான் சோர்வா போயிருக்காரு. போதும் ஐயா. என் பொண்ணு ஆசையா சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா. அதான் சந்தேகமா கேக்குறேன். மேகி மட்டும் தானே திருந்து வா. எனக்கே தெரியாது, விதவிதமா சமைச்சிருக்கா. வேண்டாம் நினைக்க இந்த விருத விளையாட்டுலாம். இல்லடா, அவ ஆசையதான் சமைச்சிருக்கா. பொண்ணு தர எங்க? பொண்ணு தர சார். ஆமா, இது அந்த மீனா தானே அடிக்கடி சொல்லுவா. அக்கா கிட்ட இருந்தா எங்களுக்கு தொத்திக்கிட்டு நாங்கெல்லாம் இப்ப யாருக்குனாலும் 20 தான் போடுவோம். நல்ல அக்கா, நல்ல தம்பி மாதிரி. சார் வாங்க சார். மோப்பம் முடிச்சு வந்துட்டார்ல. நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்க, என்னங்க சாப்பிடுங்க. சரிங்க சார். மாமானே சொல்லுங்க. இல்ல அது வீட்டுல விட்டும். சரி சரி, என்னங்க? ஏண்டா நீ மேகி முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, இந்த மேகி திங்கிறதுக்கா இவ்வளவு கொண்டாட்டம்? ஏய், இன்னொரு வாட்டி அவ சமையல் நீ கோர அடிச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாப்பாடு வந்துட்டு போலுக்க. ஆமா, சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா.
யாதிரா எனக்காக கொடுத்து விட்டுருக்கா. ஆமாடே உனக்காக தான் கொடுத்து விட்டுருக்கா. யாதிரா எனக்காக கொடுத்து விட்டுருக்கா. யாதிரா யாதிரா எனக்காக சமைச்சு கொடுத்து விட்டுருக்கா. என்ன ஒரு சந்தோஷம் பயவுள்ளக்கி. எனக்கு அன்னைக்கு ஆனந்தி சோறு வாயிலெல்லாம் உருட்டினா எனக்கு எந்த ஃபீலும் வரலையே. சரி நான் ஒரு எரும மாட்டு பயலாதான் இருந்திருக்கேன். அவள் ரசிச்சு ரசிச்சு உருட்டி விட்டா. மட பைய தின்னுட்டு வந்துட்டேனே. ஒரு கொஞ்சல் இல்ல ஒரு கொணட்டல் இல்ல. சரி நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கும் சொல்லல. அத்தி எனக்கு ஏன் இதுக்கெல்லாம் புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தெரியலையே. அதுக்கு ஒரு குடுப்பன வேணும்ல. நேரம் பார்த்து குத்தி காட்டுதிய. உன்னே சொன்னேன். ஓவரா பில்டப் பண்ணாதடா சாப்பிடு. ஆமா சார் ஏன் கடுப்பேத்தி பாக்குறீங்க சார்? ஏட்டமா உள்ள டூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சார் எல்லா டூட்டி முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஏட்ட மாட்ட சிக்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். சார் அனுபவம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறேன் நீங்க வேற. அத உங்களை பார்த்தாலே தெரியுதே. அழுதுருவா. சரிடா ஓவரா பில்டப் பண்ணாத கேடா. ஏன் அதுல சமைச்சு கொடுத்ததுடா. அதுல தான்டா யாரும் இல்லைன்னு சொன்னா. அது திறந்துதான் காட்டு அந்த மேகி எப்படி கிண்டிருக்கான்னு பாப்போம். சார் மேகி எப்படி கிண்டிருக்கான்னு பாக்கணும் சார். திறங்களேன். எல்லாரும் கிண்டல் பண்றீங்க போங்க. இல்லடா சீரியஸாவே தான். அதை நீ எப்படி திங்கன்னு நாங்க பார்க்க வேண்டாம். நான் சாப்பிட வேண்டாம். எப்படி ரசிச்சு சாப்பிட மட்டும் பாருங்க. ஆமாடா அவ கிண்ட மேகி தான் எனக்கு பிரியாணி. அவ கிண்ட மேகி தான் எனக்கு எல்லாமே. ஸ்பெஷல் விருந்து போதுமா? இவன் ரசிச்சு தின்னாலும் தின்றுவான். எங்க தின்னு பாப்போம். இப்ப பாரு உன் காலம் நல்லா திறக்கிற. எப்படி சாப்பிட மட்டும் பாரு. ஏன் அதுல சமைச்சது. ஏன் அதுல எனக்காக சமைச்சது. என்ன கொஞ்சம் கீழே பாருடா. யாதிரா எனக்காக சமைச்சிருக்கா. தேங்க்யூ ஆதிரா. யாதிரா யாதிரா